ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் துபாயின் ஜாப் சீக்கர்ஸ் விசா பற்றி போட்டிருக்கேன். அதாவது நீங்கள் ஒரு டிகிரி ஹோல்டர்ஸ் அல்லது ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் உங்களுக்கு இருக்குது, வேலிடேட்டானதாக இருக்கணும். இப்படி இருக்கேக்க நீங்கள் ஜாப் சீக்கர்ஸ் விசா மூலம் வந்து உங்களுக்கான ப்ரொஃபஷனல் அடிப்படையில் நீங்கள் வேலைகளை தேடி பெற்றுக்கொள்ளக்கூடிய அதிகளவான வேலை வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குதுன்னு சொல்லப்பட்டேன். அந்த விசா வந்து கடந்த காலங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டு தற்பொழுது யூஏயில் பெரும்பாலான நபர்கள் அந்த தொடர்பான பயனடைந்து கொண்டிருக்கிறோம். அதற்கான விடயங்கள் என்னுடைய பழைய வீடியோவில் இருக்குது, நீங்கள் அதை போய் பாருங்கள். அதே மாதிரி நான் இன்றைக்கு இந்த வீடியோ சொல்ல போகிறது வந்து துபாயில் வேலையை பெற்றுக்கொள்வதற்கான இலகுவான வழிவகைகள் அல்லது இந்த விசா நடைமுறையில் எந்தெந்த வகையான விசாக்கள் எவ்வாறு பயன்படுத்தி நாங்கள் வேலையை பெற்றுக்கொள்ளணுன்றது தான். பொதுவாக நீங்கள் துபாயில் வேலை பெற்றீங்க, அதாவது உங்கள் நாடு இலங்கையில் இருந்து அல்லது இந்தியாவில் இருந்து, நீங்கள் இந்தியா தமிழ்நாட்டில் இருந்தோ அல்லது இலங்கையில் இருந்தோ நீங்கள் வேலைகளை பெற்றுக்கொள்ளிக்க உங்களுக்கான கம்பெனி துபாயில் இருக்கிற அல்லது யூஏயில் இருக்கிற கம்பெனிஸ் உங்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட் விசாவை டிரெக்டாகவே அனுப்பிவிடும். நீங்கள் உங்களுடைய ஸ்கில் அடிப்படையாக கூட உங்களோட இன்டர்வியூ வச்சு அனுப்பிவிடும். ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் விசாலேயே, அதாவது கம்பெனி விசாலேயே நீங்கள் அங்கேருந்து ஃப்ளை பண்ணி யூஏக்கு துபாய்க்கு வந்து நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுடைய வேலைகளை ஆரம்பிக்கலாம். ஆனால் இதற்கான வாய்ப்பு தற்போதைய நடைமுறை ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராக்டிக்கல் அடிப்படையில் நான் சொல்கிறது ஒரு 95-99% சாத்தியம் இல்லை என்று தான் சொல்லுவேன். சில இந்த லேபர் கேட்டகரியில் இருக்கிற ஆட்களுக்கு அந்த லேபர் கம்பெனிஸ் லேபர் எடுத்து ஹையர் பண்ணி கொடுக்குற அந்த ஏஜென்சிமார் வந்து எடுத்து அப்படி செய்கிறாங்க. மற்றபடி ப்ரொஃபஷனலில் வர ஆட்களுக்கு அதுக்கான சந்தர்ப்பங்கள் இல்லை. ஏனென்றா யூஏயை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு உலகளாவிய ரீதியில் மிக இலகுவாக வெளிநாட்டவர்கள் வந்து வேலையை பெற்றுக்கொள்கிறத வாய்ப்பு உள்ள ஒரு நாடாகவும், அதே சந்தர்ப்பத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உள்ளூர்லேயே, அதாவது யூஏக்குள்ளேயே லோக்கல்லையே அதிகளவான டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் இருக்கிற ஃபாரினர்ஸ், ஏனைய நாட்டவர்கள், இலங்கையவர்கள், இந்தியர்கள், ஐரோப்பியர்கள், இவர்கள் எல்லாருமே வந்து இலங்கையில் இங்கே யூஏயில் வந்து வேலை செய்கிறாங்க. அப்போ துபாயில் இவ்வாறு இருக்கிற சந்தர்ப்பத்தில் எம்ப்ளாய்மெண்ட் வந்து லோக்கல்லி அவைலபிலிட்டியாக இருக்கிறதால கம்பெனிஸ் வந்து ஃபாரின்லேருந்து டிரெக்டாக ஹையர் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் கொஞ்சம் குறைஞ்சு கொண்டு தான் வருது. லோக்கலாக ஹையர் பண்ணுறாங்க, விசா ஸ்டேட்டஸை சேஞ்ச் பண்ணுற கன்செப்டில் மாற்றிக்கொண்டு வருகிறோம். இதில் மிக முக்கியமாக நீங்கள் வந்து இந்த விசிட் விசாவில் யூஏக்கில் வந்தீங்கன்னு சொன்னோம். யூஏயில் விசிட் விசாவில் வந்தீங்கன்னு சொன்னோம். உங்களுக்கு விசிட் விசாவில் நீங்கள் 2 மந்த்ஸுக்கான விசிட் விசா தற்பொழுது கிடைக்குது. 2 மந்த்ஸுக்கான விசிட் விசாவை வந்து அந்த குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ளே நீங்கள் உங்களுக்கான வேலைகளை அப்ளை பண்ணி, அதற்கான வெப்சைட்ஸ், ஆன்லைன் வெப்சைட்ஸ் இருக்குது, அந்த வெப்சைட்டில் நீங்கள் உங்களுக்கான வேலைகளை நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னோம். அதன் அடிப்படையில் உங்களுக்கு என்ன கிடைக்கும், நல்ல ஒரு வேலை, உங்களுக்கான பொருத்தமான வேலை ஒன்று கிடைக்கும். நீங்கள் அந்த வேலைக்கு செட் ஆகி நீங்கள் உங்களுடைய விசாவுக்கான ஸ்டேட்டஸை மாற்றிக்கொள்ள முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக கட்டாயமாக 60 நாட்கள் தான் இந்த விசாக்கான விசிட் விசாக்கான வேலிடேட்ஸ். இந்த விசிட் விசாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிரெக்டாக இலங்கையிலிருந்து வாரீங்கன்னு சொன்னால் குறைந்தது நான் ஒரு 1,40,000 ரூபாய்க்குள்ளே உங்களுக்கான டிக்கெட்டும் விசாவும் செஞ்சு தரக்கூடியதாக இருக்கும். 1,40,000 ரூபாய் டிக்கெட்டுக்கும் விசாவுக்கும் சேர்த்து கொஞ்சம் 1000 10,000 ரூபா மேலே போகும், 10,000 கீழே வரும். அது அன்றைக்கு மார்க்கெட்டில் இருக்கிற ப்ரைஸை பொறுத்தது. அப்போ இந்த அடிப்படையில் உங்களுக்கான விசாக்கள், விசிட் விசா நீங்கள் வந்து இங்கே தங்கி இருந்து உங்களுக்கான வேலைகளை பெற்றுக்கொள்கிறதுக்கான வழிவகைகள் இருக்குது. அப்போ ஸ்டார்டில் வந்து நார்மலாக இங்கே தங்கி நிற்க இங்கே வந்து இந்த லிவிங் கன்செப்ட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்டர் கன்செப்ட் எப்படி இருக்குன்னு சொன்னால் அக்கமண்டேஷன்ஸ் நார்மலாக இங்கே வந்து முதலாவதாக அடிமட்டத்தில் இருக்கிற கட்டம் வந்து பெட் பேஸ். அதிகளவான விசிட்டர்ஸ் இவங்க வந்து வேலை தேடுறாக்கள் வந்து இந்த பெட் பேஸில் தான் இருப்பாங்க. பெட் ஸ்பேஸில் இருந்து அதற்கான தங்களுக்கான வேலை கிடைச்சது பிறகு தங்களுடைய கம்பெனிகளுடைய அக்கமெண்டேஷனுக்கு மாறிவிடும். சில பேருக்கு கம்பெனி அக்கமெண்டேஷன் கொடுக்கலன்னு சொன்னால் அவங்க வந்து அதே வெட் ஸ்பேஸில் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. இது இல்லாமல் ரெண்டாவது கன்செப்டாக இருக்கிறது துபாயை பொறுத்த துபாய் என்ற விசான்ற கன்செப்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்கமடேஷன் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்ட்டிஷன் சொல்லுவோம். அதாவது சின்ன ஒரு பாக்ஸ், உங்களோட சிங்கிள் பெட் சைஸில் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி ரூமாக அடைச்சிருப்பினும் அதுக்குள்ளே கூட பெட் இருக்கும். இது வந்து பார்ட்டிஷன் கன்செப்டில் இருக்கிறது. அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் ஒரு பெட்ரூம் ஒன்று நீங்கள் 2 அடுத்து தங்கி இருக்கலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்டூடியோ 1 BHK 2 BHK 3 BHK என்ற அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் தங்கி இருக்கலாம். இது கட்டங்கட்டமாக வளர்ச்சி அடைந்து கொண்டு போகலாம். நார்மலாக நீங்கள் துபாய்க்குள்ளே வேலை தேடி வாரீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி கண்டக்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன கண்டக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் நார்மலாக உங்களுக்கான விசிட் விசாவும்
2 மாதத்துக்கான விசிட் விசாவும் ப்ளஸ் உங்களுக்கான டிக்கெட்டும் வந்து ட்ராவல் டிக்கெட் 1 வே டிக்கெட் அதுவும் வந்து ஒரு 1,40,000 ரூபாய்க்குள்ளே செய்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அவ்வளோதான் காஸ்ட் ஆகும் நார்மலாக. அதை விட கூட காஸ்ட் அங்கேயும் கேட்பினமாக இருந்தால் அது உண்மையாகவே வந்து ஒரு பொய்யான தகவலாகத்தான் அந்த தகவல் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டமாக இருக்கிற இன்னொரு விடயம் தான் என்னென்னா, இந்த தங்குறதுக்கான காசு செலவு எவ்வளோ போகும்னு சொன்னால் ஏறத்தாழ 2 மாதங்களுக்கு நீங்கள் வேலை எடுத்து வேலைக்கு போகிறது, ட்ராவல் பண்ணுறது, ட்ராவல் காஸ்ட், உங்களோட இந்த ஸ்பேஸில் பெட் ஸ்பேஸில் தங்குறதுக்கான காஸ்ட், அதே மாதிரி வந்து உங்களுக்கான சாப்பாட்டு காஸ்ட், இது எல்லாமே சேர்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 2 மாதங்களுக்கும் சேர்த்து குறைந்தது ஆகக்கூடியது 2,000 திராம்ஸ் முடியும். எங்களோட காசுக்கு ஒரு 2,00,000 ரூபாய் வந்துச்சுன்னு சொன்னால் 2,400 திராம்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த காசு தான் உங்களுக்கு மேக்ஸிமம் முடிகிறதாக இருக்கும். இதை விட வேறு எதுவுமே பெரிய அளவில் அதிக அளவில் காஸ்ட் ஆகாது. விசிட் விசாவில் வந்து வேலை எடுக்கலுமா என்று சொன்னால் இதை வேலை எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் துபாயை பொறுத்த வரைக்கும் இருக்குது, வேலை இல்லைன்றதில்ல. அதிகளவானவர்கள் வந்து வேலை எடுக்கணும், தங்களோட பேசிக் கட்டங்கள் வந்து கஷ்டமாக இருந்தாலும் அதுக்கு பின்னரான கட்டம் வந்து நல்லா இருக்குது. இப்போ நார்மலாக எல்லாருமே அப்படித்தான், ஸ்டார்ட்டில் வந்து கொஞ்சம் கஷ்டப்படணும், பிறகு வந்து நல்ல ஒரு லைஃப்பில் வாழலாம். ஏன்னா இங்கே இருக்கிற டேக்ஸ் சிஸ்டம் வந்து நல்ல ஒரு சிஸ்டம், கவர்மெண்ட் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் உட்கட்டமைப்புகள் வந்து நல்லா இருக்கிறதால பெரும்பாலான ஆட்கள் தங்களுடைய ஆரம்ப கட்டம் கஷ்டப்படலாம், அதுக்கு பிறகு கட்டங்கள் ஈஸியாக தங்களுடைய வேலைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருக்குது. இதில் மிக முக்கியமான சொல்ல வேண்டிய இன்னொரு விடயம் என்னென்னு சொன்னால், உங்களுக்கான பொறுமை ஒன்று இருக்கணும் கட்டாயம். வேலை வந்து கிடைக்குமென்றால் வந்த உடனே வேலை கிடைக்குமாண்டால் அது லக் தான். இங்கே வந்து உங்களோட ப்ரொஃபஷனல் ப்ளஸ் உங்களுக்கான அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னு சொன்னால் கட்டாயம் வேலை கிடைக்கும். ஸோ அதுக்கான விடயங்களை பார்த்துட்டு வந்தீங்கன்னா நல்லா. அதுலேயும் மிக முக்கியமாக இருக்கிற ஒரு விஷயம்தான் இந்த உங்களோட விசாவில் நீங்கள் வேலை தேடிக்க ஒரு கிழமையிலேயே வேலை கிடைச்சிடும். சில பேருக்கு 2 கிழமை, சில பேருக்கு வந்து 1 மாதம், சில பேருக்கு 2 மாதம், சில பேருக்கு 10 மாதம் வெயிட் பண்ணியும் வேலை கிடைச்சிருக்கு. சில பேர் வேலையை கிடைக்கலன்னு 2 மாதங்களில் திருப்பி ரிட்டர்ன் போன ஆட்களும் இருக்கணும். ஸோ இங்கே இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியான தகுதியில் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் உங்களோட தகுதி என்னவோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரொஃபஷனலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேலை தேடி வரைக்க உங்களுக்கான ஷுவராக உங்களுக்கான அந்த ப்ரொஃபஷனில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்தீங்கன்னா கட்டாயம் ஒர்க் வந்து அதே ப்ரொஃபஷனில் கிடைக்கும், நல்ல வேலைகள் கிடைக்கும். இது தொடர்பான இன்னும் பல்வேறுபட்ட யூஏ தொடர்பான வேலை வாய்ப்பு தொடர்பான இன்னும் பல்வேறுபட்ட விடயங்கள் நான் சொல்ல வேண்டியிருக்குது. ஆகவே என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் அது இந்த வீடியோட கண்டினியூஸ் வீடியோஸாக நான் போட இருக்கிறேன். நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, இந்த கவர்மெண்ட்டில் இருக்கிற எவ்வளவு நன்மைகள் இருக்குது, என்னென்ன எவ்வாறு நாங்கள் எங்களை டெவலப் பண்ணிக்கொள்ளலாம், இது எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாமே நான் சொல்லாமல் சொல்லியிருக்கிறேன். ஸோ தொடர்ந்து சசிஎஸ்எல் பிளாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னுடைய வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி. இன்னும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.